இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து உண்மையிலேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வெரைட்டியான ப்ராப்ளம். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்கான். இது வரைக்கும் நான் இந்த டெக்னிக் சொன்னதில்லை. இதுதான் இது மாதிரி ப்ராப்ளம்ஸுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நம்ம அப்ளை பண்ண போகிற டெக்னிக்கு. ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் ஸ்டாண்டர்டாக லென்ஸு மிரர், ஓகே, லென்ஸ் மிரர் காம்பினேஷன்ஸ் வரும்போது ஒரு லென்ஸு ஒரு மிரர், இட் கேன் பி a spherical mirror or it can be a plane mirror. இதை நீங்கள் எப்போவுமே இதை ஃபாலோ பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, சரி, இது நம்மளோட லென்ஸு, திஸ் இஸ் மை பிளேன் மிரர். இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி இதை நான் சொல்லிடுறேன். என்னென்னா, ஃபைண்ட் த ஃபைனல் இமேஜ். ஸோ இது மாதிரி ப்ராப்ளமில் என்னென்னா, ஆப்ஜெக்ட் இங்கே வச்சுருவான். திஸ் இஸ் அ மிரர், லென்ஸு, திஸ் இஸ் மிரர், பிளேன் மிரர் ஆர் ஸ்பெரிக்கல் மிரர், நாட் அ ப்ராப்ளம். இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் இங்கே இருக்கும், அப்சர்வர் எங்கே இருப்பார்னா இந்த இடத்துல இருப்பார். ஓகே, ரைட். ஸோ இந்த இடத்துல இமேஜ், நம்ம ஆப்ஜெக்டோட இமேஜ்னு கேட்பான். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இதிலேருந்து ஆப்ஜெக்ட்லேருந்து நம்மளுக்கு லென்ஸை வச்சு ஒரு ஃபஸ்ட்டு இமேஜ் கிடைக்குமா, அந்த இமேஜ் வந்து பிளேன் மிரருக்கு ஆப்ஜெக்டாக ஆகி திரும்ப ஒரு இமேஜ் வரும். அந்த இமேஜ் திரும்ப லென்ஸுக்கு ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆகி வில் கெட் த ஃபைனல் இமேஜ். நான் சொல்கிறது புரியுதா? சரி, ஃபஸ்ட்டு தடவை லென்ஸுக்கு அப்ளை பண்ணுறோம்ப்பா, அதுக்கப்புறம் ரெண்டாவது தடவை மிரருக்கு அப்ளை பண்ணுறோம் ஃபார்முலா. திரும்ப நம்ம இதுக்கு வந்த இமேஜை ஆப்ஜெக்டாக எடுத்து மூணாவது தடவை திரும்ப லென்ஸுக்கே அப்ளை பண்ணி ஃபைனல் இமேஜ் கண்டுபிடிக்கணும். அதாவது ஃபைண்ட் த ஃபைனல் இமேஜ் ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் ஃப்ரம் த லென்ஸ் ட்வைஸ். இந்த லென்ஸ் மிரர் காம்பினேஷனில் ரெண்டு தடவை லென்ஸில் நம்ம மிரர் ஃபார்மில் அப்ளை பண்ணணும். தட் இஸ் ரெண்டு தடவை ரிஃப்ராக்ஷன் நடக்கிற மாதிரி. தட்ஸ் அ காமன் லாஜிக் யூ நீட் டு அப்ளை. இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ப்ரீவியஸ் இயரில் நீட் 2021 கேட்டிருக்கான். நிறைய பேர் இதில் தப்பு பண்ணியிருப்பாங்க. மேக் நோட் ஆஃப் இட். சரிப்பா, இந்த ப்ராப்ளமில் பாருங்கள். அ பாயிண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 60 cm ஃப்ரம் convex lens of focal length 30 cm. If the plane mirror were placed perpendicular to the principal axis of the lens at a distance of 40 cm from it, the final image would be formed at a distance of just அவன் என்ன கேட்டிருக்கான் பாருங்கள், ஜஸ்ட்டு ஃபைனல் இமேஜ் ஃபார்ம்டுன்னு கேட்குறான். இது இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் டு பி ரீகால். என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த லெக்சர்ஸில் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, டிஸ்கஷனில் ஆப்டிக்ஸில் இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறேன்னு வைங்க. இஃப் திஸ் இஸ் த ஆப்ஜெக்ட், இது ரெண்டுமே லென்ஸு. நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இதுக்கான யூவி ஃபார்முலா போட்டு இந்த இடத்துல இமேஜ் வருதுன்னு வைங்க. இந்த இமேஜ் வந்து இந்த லென்ஸ்க்கு ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆகி we will say this is the final image. இந்த ரெண்டு தடவை இதுக்கு ஒரு தடவை அப்ளை பண்ணுவோம், இதுக்கு ஒரு தடவை அப்ளை பண்ணுவோம் யூவி ஃபார்முலா. we will say this is the final image. கரெக்டாக? அதாவது ரெண்டு தடவை யூவி ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம், ரைட்? இப்போ இந்த லென்ஸ் மிரர் காம்பினேஷனில் நம்ம எத்தனை தடவை அப்ளை பண்ணணும்? 3 தடவை அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு லென்ஸுக்கு, அப்புறம் மிரருக்கு, திரும்ப லென்ஸுக்கு. ஏன்னா போன லைட்ரே திரும்ப ரிட்டர்ன் ஆகிடும். இப்போ இங்கே வந்து போன லைட்ரே திரும்ப ரிட்டர்ன் ஆகாது. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் இமேஜாக இருந்துடும். ஆனால் இங்கே என்னென்னா, ஃபஸ்ட்டு லைட்ரே இதில் படும் லென்ஸில், வில் கெட் த இமேஜ். இந்த இமேஜ் வந்து திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த லென்ஸ் மேலே பட்டு தான் அப்சர்வர் வரும். புரியுதா இல்லையா? பட் இங்கே வந்து அந்த ப்ராப்ளம் இருக்குது. 3 தடவை நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி வரும். இங்கே ரெண்டு லென்ஸ் காம்பினேஷனில் வெறும் 2 தடவை நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும் ஃபைனல் இமேஜ். ஃபஸ்ட்டு நம்ம லென்ஸ் அப்போ அப்ளை பண்ணலாம். லென்ஸ் இருக்க இடத்துல இந்த டிஸ்டன்ஸ் 60, இது வந்து 40ன்னு கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு லென்ஸில் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபோக்கல் லென்த் வந்து 30 cm, பாசிட்டிவ் ஃபோக்கல் லென்த். இப்போ இனிஷியலாக லைட் ரே எப்படி ட்ராவல் பண்ண போகுது? லைட் ரே இப்படி ட்ராவல் பண்ணும். ஓகே, இந்த லைட் ரே திரும்ப எங்கே போய் ட்ராவல் பண்ணும்? மிரர் மேலே படும்போதும் லெஃப்ட் டு ரைட் மேலே போய் படும். ஆனால் திரும்ப இந்த லென்ஸ் மேலே மூணாவது லாஸ்ட் தடவை இங்கே வந்து படம் வரும்ல, தேர்டு டைமு, தட் இஸ் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு திரும்ப வரும்போது லைட்டோட டைரக்ஷன் என்ன ஆகிடும்? மாறிடும். இட்ஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு நோட் இயர். ஸோ ஏன்னா நம்மளோட சைன் கன்வென்ஷன் மாறுமான்னு கேட்டிங்கன்னா, எஸ், சைன் கன்வென்ஷன் மாறும். இந்த பிகினிங் இதுக்கு யூவி ஃபார்மில், இதுக்கு யூவி ஃபார்மில் படும்போது லைட் இப்படி ட்ராவல் பண்ணும். பிகாஸ் ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் ஃப்ரம் த லென்ஸு மிரரு லைட்டோட டைரக்ஷன் மாறிடும். அப்போது சைன் கன்வென்ஷன் சேஞ்ச் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்றதை கிளியராக நான் டயக்ராமோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து லைட் இப்படி தான் ட்ராவல் பண்ணுது. இங்கே பிகாஸ் ஆப்ஜெக்ட் இஸ் ஹியர், லைட் இஸ் ட்ராவலிங் தி சைட். ஸோ ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸு, ஃபோக்கல் லென்த்து, யூவி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுற லென்ஸ் ஃபார்முலாவில் எனக்கு இமேஜோட டிஸ்டன்ஸ் எங்கே கிடைக்குது? போலில் இருந்து 60 cm கிடைக்குது, ப்ளஸ் 60. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 40. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் 40னா நம்மளோட ஃபஸ்ட்டு இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது? திஸ் இஸ் மை I1. திஸ் இஸ் இமேஜ் I1. ஓகே, இது 40னா இது எவ்வளோ இருக்கும்? 20 cm. கரெக்டாக இல்லையா? இப்போ இந்த இமேஜ் வந்து இந்த பிளேன் மிரருக்கு ஆப்ஜெக்ட் ஆக்ட் ஆகும். பட் ஸ்டில் இங்கே வந்து லைட்டு திரும்ப என்ன ஆகுது? லெஃப்ட் டு ரைட்டு தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. ஸோ போல்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு எப்பயும் போல் பாசிட்டிவ், லெஃப்ட் ஹேண்ட் சைடு நெகட்டிவ். சைன் கன்வென்ஷனில் சேஞ்சஸ் இல்லை, லைட் இஸ் ஸ்டில் ஃபாலோயிங் லெஃப்ட் டு ரைட். சரி, இப்போ வந்து யூவோட வேல்யூ வந்து இங்கேருந்து என்னது?
இப்போ மிரருக்கு என்ன ஃபார்முலா, பிளெயின் மிரருக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? V is equal to minus u. இதே ஸ்பெரிக்கல் மிரராக இருந்தால் 1/v plus 1/u is equal to 1/f. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்பீங்க. சரி, இப்போ யூவோட வேல்யூ என்னது? போல்லேருந்து இந்த சைடு லைட் டைரக்ஷனில் தான் மெஷர் பண்ணுறேன். ஸோ ப்ளஸ் 20 சென்டிமீட்டர். யூவோட வேல்யூ போட்டால் வியோட வேல்யூ மைனஸ் 20 சென்டிமீட்டர். தட் இஸ் போல்லேருந்து இதான் வந்து பிளெயின் மிரரோட இமேஜ் இது. ஓகே, ஸோ இது வந்து எவ்வளோ சென்டிமீட்டர்? இதுவும் 20 தான். ஓகே, இப்போ லைட் இப்படி பட்டு இப்போ என்ன ஆகிடுச்சு? டைரக்ஷன் மாறிடுச்சு. அப்போது நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கேற்ற மாதிரி we need to use the sign convention. இப்போ வந்து லைட் இப்படி டைரக்ஷன் மாறிட்டனால போல்லேருந்து இது வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன், ரைட்லேருந்து லெஃப்ட். ஸோ இங்கேருந்து இது மெஷர், இது இப்போ திரும்ப நான் யூவி ஃபார்மில் அப்ளை பண்ணணும். ஸோ இங்கேருந்து ஐ நீட் டு அப்ளை இயர். ஸோ யூவோட வேல்யூ என்னது? இந்த டிஸ்டன்ஸ் வந்து 20 தான், 20 சென்டிமீட்டர். பிகாஸ் டோட்டலாக 40, இது 20, இது 20. ஸோ யூவோட வேல்யூ என்ன வரும்? இங்கேருந்து மைனஸ் 20, ரைட்டா? லைட் டைரக்ஷன் இப்படி. ஸோ இங்கேருந்து ஆப்போசிட் டைரக்ஷன் மைனஸ் 20. ஃபோக்கல் லென்த் என்னது? இங்கேருந்து ரைட்டு. ஓகே, ஃபோக்கல் லென்த் இஃப் யூ சென்ட் த பேரலல் ரேஸ் இட் வில் மீட் இயர். ஸோ ஃபோக்கல் லென்த் வந்து பாசிட்டிவ், லைட் டைரக்ஷனில் தான் இருக்குது. ஸோ யூவி ஃபார்மில் அப்ளை பண்ணுறேன். சைனோட யூஎஃப் சைனோட போட்டிருக்கேன். வி எனக்கு என்ன கிடைக்குது? மைனஸ் 60. நல்லா கவனிங்க, இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் லைட் டைரக்ஷன் இது வந்து பாசிட்டிவ். ஸோ இங்கேருந்து மைனஸ் 60னா என்ன அர்த்தம்? திஸ் இஸ் 40. இங்கேருந்து இது I1 வந்துச்சுல, இது வந்து 40, இது வந்து 20. ஸோ ஃபைனலாக 60 சென்டி மைனஸ் 60னா என்ன அர்த்தம்? என்னோடய ஃபைனல் இமேஜும் I1 இருக்க இடத்துல தான் ஃபார்ம் ஆயிருக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். I1 ஃபஸ்ட்டு எங்கே ஃபார்ம் ஆச்சு? அதே இடத்துல தான் என்னோடய ஃபைனல் இமேஜ். ஆஃப்டர் ட்வைஸ் ரிஃப்ராக்டிங் ஃப்ரம் த கான்வெக்ஸ் லென்ஸ் திரும்ப அதே இடத்துல தான் என்னோடய இமேஜ் வந்திருக்கு. ஃபைனலாக ஆன்சர் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா 20 சென்டிமீட்டர் ஃப்ரம் த பிளெயின் மிரர் இட் வுட் பி 20 சென்டிமீட்டர் ஃப்ரம் த பிளெயின் மிரர் இட் வுட் பி வர்ச்சுவல் இமேஜ்னு சொல்லியிருக்கான். 20 ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள், 20 சென்டிமீட்டர் ஃப்ரம் த லென்ஸ் இட் வுட் பி ரியல் இமேஜ். நம்மளுக்கு ரியலாக வர்ச்சுவலான்னு இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது, கரெக்டாக இல்லையா? ஆமாம், ரைட். ஸோ ரியலாக வர்ச்சுவலான்னு நம்மளுக்கு தெரியாது. பட் ஆப்ஷன் வந்து 20 சென்டிமீட்டர்ன்றது வந்து டெஃபினட்டாக லென்ஸ்லேருந்து 20 சென்டிமீட்டர் கிடையாது. சரி, இப்போ உங்களுக்கு வர்ச்சுவலாக ரியலான்னு தெரியல, பட் மிரர்லேருந்து டெஃபினட்டாக இது 20 சென்டிமீட்டர் மட்டும் தெரியும் ஃபைனல் இமேஜ். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருக்கணும். பிகாஸ் வேறு எந்த ஆப்ஷன், லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், டி ஆப்ஷன் 30 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கான் ஃப்ரம் த மிரர், அதுவும் கிடையாது. ஓகே, ரைட். இப்போ வந்து ரியலாக வர்ச்சுவலாக நான் டிசைட் பண்ணல, வெறும் 20 சென்டிமீட்டர் வச்சு என்னால் ஆன்சர் பண்ணும்போது ஆப்ஷன் 1 தான் கரெக்டு. பட் இதில் ரே டயக்ராமை போட்டு பார்க்கலாம். இப்போ கவனிங்க, ரே டயக்ராம் படி ஸோ லைட் ரேஸ் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதா? லைட் ரேஸ் ஃபஸ்ட்டு இங்கேருந்து லைட் ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ லெஃப்ட் டு ரைட் வந்து பாசிட்டிவ் லைட் டைரக்ஷன். ஓகே, ஸோ இங்கேருந்து லைட் ரேஸ் வந்து 60 சென்டிமீட்டரில் ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னேன். 60 சென்டிமீட்டர் மீன்ஸ் டேரெக்டாக லைட் ரே வந்து இந்த இடத்துல வந்து விழுந்திருக்கணும், கரெக்டாக இல்லையா? நேராக இங்கே வந்து விழுந்திருக்கணும். இது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணால் எங்கே இருக்கணும்? இந்த இடத்துல மீட் ஆகிருக்கணும். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு இமேஜ். ஓகே, ஸோ இந்த பிளெயின் மிரர்லாம் டேரெக்டாக இங்கே தான் மீட் ஆகிருக்கும். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபஸ்ட் இமேஜ். பட் லைட் ரேஸ் என்ன ஆகும்? ரே டயக்ராம் படி பார்த்தீங்கன்னா லைட் ரேஸ் பட்டு இட் வில் பி ரிஃப்ளெக்டட். இதுதான் நம்மளோட செகண்ட் இமேஜ், பிளெயின் மிரரோட இமேஜ். இப்போ இந்த லைட் ரே வந்துச்சு இல்லையா? இந்த லைட் ரே என்ன ஆகும்? திரும்ப யார் மேலே? திரும்ப நம்மளுக்கு வந்து நம்மளோட லென்ஸ் மேலே பட்டு என்ன இருக்கணும்? லிட்டில் பெண்ட் ஆகிருக்கும். இது அப்படியே பேக்கில் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னு வைங்க, திரும்ப என்ன ஆகும்? இப்போ நான் ரஃபாக தான் டயக்ராம் போட்டிருக்கேன், ஓரளவு இட் இஸ் அக்யூரேட். இது அப்படியே நான் பேக்கில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது எனக்கு இமேஜ்? தெரியுதா இல்லையாப்பா? ஃபைனல் இமேஜ் எனக்கு எங்கே ஃபார்ம் ஆகுது? இட் இஸ் ஃபார்மிங் இயர் ஒன்ஸ் அகெயின். இதுதான் நம்மளோட ஃபைனல் இமேஜ். ரீப்ளே பண்ணி பாருங்கள் எதாவது டவுட்ஸ் இருந்தால். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ஃபைனல் இமேஜில் வந்து டேஷ் லைன்ஸ் மீட் ஆகுதா, சாலிட் லைன்ஸ் மீட் ஆகுதா? ஃபைனல் இமேஜில் டேஷ் லைன்ஸ் தான் மீட் ஆகுது. ஸோ இட் இஸ் அ வர்ச்சுவல் இமேஜ். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனில் சொன்ன வர்ச்சுவல் இமேஜ் தான் நம்மளுக்கு கரெக்ட்.